அப்பா என்னப்பா அங்க உட்காந்துருக்கீங்க? அம்மாடி 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 அம்மாடி. மாப்பிள்ள இங்க வாங்க, கிட்ட வாங்க. அப்படியே கிராஸ் பண்ணி போயிட வேண்டியதான். இங்க 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 உட்காருங்க. துணைக்கு வேணாம் வேணாம், இங்கே உட்காருங்க. என்ன பேராண்டி, இந்த பாட்டியோட கதையை கேட்கலாமா? கதை தானே, கேட்கலாம் கேட்கலாம். அதுக்கு தானே நாங்க 2 பேரும் மாடிக்கே வந்தோம். புனிதாவுக்கு ஓரளவுக்கு என்னோட கதை தெரியும், அதனால முதல்ல இருந்து என்னோட கதையை உங்களுக்கு சொல்றேன். ஏன் பாட்டி, புனிதாவுக்கு தான் கதை தெரியும்ல, நான் புனிதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அப்படியே பாடுங்க. வேணாம் 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 வேணாம், தூக்கம் கிடக்க கழுத, அது வரும்போது தூங்கிக்கலாம். இப்போ நான் கதையை சொல்ல போறேன், கதையை கேளுங்க. வேற வழி சொல்லுங்க. என் சொந்த ஊரு சுத்துப்பட்டுலயே வளமான ஊரு. ஆறு என்ன, சூரியகாந்தி என்னன்னு திருமண பக்கமெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். நான் வீட்டுக்கு ஒத்த பொண்ணு. என் வீட்டுக்காரர் பேரு, அதான் புனிதாவோட தாத்தா பேரு தணிகை வேலன். முறுக்கு மீசையையும் அந்த மடிச்சு கட்டின வேட்டியையும் பார்த்தா ஐயனாரு குதிரையில இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கும். அவர் மிடுக்குக்கே ஊர்ல ஒரு பைய கிட்ட நின்னு பேச மாட்டானுங்க, ரொம்ப பயப்படுவானுங்க. ஐயோ அம்மா. என்னப்பா? இல்ல, கொசு கடிச்சது பாட்டி. சரி, கதைக்கு வரேன். ஆமா, கதையை எங்கப்பா விட்ட? நீங்க எங்க விட்டீங்க? இந்த முறையும் நான் தானே கோட்டை விட்டேன். என்னப்பா சொன்ன? இல்ல, தாத்தா கிட்ட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேச பயப்படுவாங்கன்னு சொன்னீங்கல்ல. அம்மாடி, பரவாயில்லமா உன் புருஷன். பேரனுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஏங்க பாட்டி, அவங்க வீட்டுக்காரர் கதையை சொன்னா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? பாருங்க பாட்டி, அவங்கள இன்னைக்கு இல்ல பாட்டி, இன்னைக்கு அவங்க அவ கிடக்குற விடுப்பா, நீங்கே உட்காரு. அப்புறம் என் மாமா தனிக வேலனுக்கு முறை பொண்ணுங்க மட்டும் 8 பேரு. 8 பேரா பாட்டி? சூப்பர். முறை பொண்ணுங்க என்ன கட்டிக்கோ ஒன்ன கட்டிக்கோன்னு ஒரே போட்டி வேற. உங்க தாத்தாவுக்கு என் மேல ஒரு கண்ணு, ஆனா என் அப்பாவுக்கு அவன் முரட்டு பயலா இருக்கானே, நம்ம பிள்ளைய நல்லா வச்சு பண்ண மாட்டானோன்னு ஒரு சந்தேகம். பாட்டி பாட்டி, புனிதாக்கு தூக்கம் வந்துருச்சு பாட்டி. நாங்க கீழே போறோம். புனிதா வாங்க, புனிதா போலாம். இருங்க புனிதா, உனக்கு தூக்கம் வந்தா நீ கீழே போ. பேரனுக்கு முழு கதையும் சொல்லிட்டு தான் நான் வருவேன். முழு கதையுமா? பாட்டி, எனக்கும் செமையா தூக்கம் வருது பாட்டி. மீதி கதையை நாளைக்கு சொல்லிக்கலாம். உங்களுக்கு தூக்கம் வந்தா எனக்கு வரணும்ல. 2 பேரும் பேசாம உட்காருங்க. நான் சொல்றத கேட்டுட்டு தான் நீங்க தூங்கவே போகணும். சரியா போச்சு. என்னம்மா சொன்ன நீ? இல்ல, உங்க கதை எவ்வளவு சீரியஸா போகுது, நல்லா இருக்கு. மேல மேல சொல்லுங்க 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 சொல்லுங்க. அடி பாவி, சூப்பரா இருக்கு. நான் தூங்க போறேன். பாட்டி அங்க பாருங்க. ஐயய்ய பேரண்டி, கேட்டுட்டு தூங்குங்க. சொல்லி தொலைங்க. நான் தோட்டத்துல நடவு நட்டுட்டு இருக்கும்போது என் மாமன் வீட்டுக்கு தெரியாம என்ன தூக்கிட்டு போய் கோயில வச்சு தாலிய கட்டிவிட்டாரு. அப்புறம் என்ன பாட்டி? அப்புறம் என்ன, எங்க அப்பாவுக்கு சம்மதம் இருந்தாதா உன் கூட வாழ்வேன்னு சொல்லி என் மாமா அவர் வீட்லயும் நான் என் வீட்லயும் 4 வருஷம் இருந்தோம். 4 வருஷம் இருந்தீங்களா? போங்க, மொத்த பரம்பரையும் இப்படிதான் போல இருக்கு. புனிதா தூங்கிட்டாங்க. பேசாம நம்மளும் தூங்குற மாதிரி நடிச்சிடலாமா? இந்த கிழவியோட 4 வருஷ காதல் கதையெல்லாம் கேட்க எனக்கு தெம்புலப்பா. நம்ம தூங்கிட்டு அப்படியே விட்டுரும். அதுக்கப்புறம் 2 குடும்பத்துக்கும் ஒரே சண்டை. எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, ஒருத்தரும் சமாதானம் ஆகல. அத பார்த்து என்ன என்னம்மா புனிதா, அதுக்குள்ள உனக்கு தூக்கம் வந்துருச்சா?
எம்மடி 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 இப்பதாம்மா கதையில ஒரு முக்கியமான கட்டம். சரிங்க பாட்டி, அந்த முக்கியமான கட்டத்தை சொல்லுங்க. அடியே என் சமத்து. ஐயோ. இந்த பாட்டி கதையை கேட்க அம்புட்டு ஆர்வமா உங்களுக்கு? மீதி கதையும் சொல்றேன் கேளு. கேளுங்க. 4வது வருஷம் ஆரம்பத்துல பக்கத்து ஒரு ஜமீனு எங்கேயோ என்ன பார்த்துட்டு என் மேல ஆசைப்பட்டு என்ன பொண்ணு கட்டி வீட்டுக்கு வந்துட்டாரு. ஓ, இந்த விஷயம் தெரிஞ்ச என் மாமன் வீடு பூந்து என்ன குதிரையில வச்சு டகடி 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 டகடின்னு அவசரமா கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலிய கட்டிவிட்டாரு. அப்பா என்ன ஓடின குதிரைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க பாருங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ ஊன் கொட்டுங்கப்பா, அப்பதானே கதை சொல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். கபிலன் பாவம் ஆசையா என் கூட பேச வந்தாரு. அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே. சரிப்பா சரிப்பா, கதை கேட்டது போதும். நாளைக்கு நீங்க 2 பேரும் வேலைக்கு போகணும்ல, படுத்து தூங்குங்க. என் கண்ணு ராசாத்தி, படுத்து தூங்குங்க. ஐயா எங்க போறீங்க? இங்கே படுங்க, இங்கே படுங்க. போடுங்க. ஆமா போடுங்க. அட கடிக்காதுப்பா, கடிக்காம நான் பாத்துக்கிறேன். படுங்க படுங்கப்பா, படுங்க. அப்பாடா, நல்லா கண்ணை மூடி தூங்குங்க. தூங்கு தூங்கு தூங்குமா, தூங்கு தூங்கு. தூங்குங்க, நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாமா? கிளம்பி தூங்காது போல இருக்கே. நேத்து நைட்டும் நான் தூங்கிட்டேனா? ஆமாங்க. உங்க பாட்டி கதையில இருந்து தப்பிக்கிறதுக்காக சும்மா கண்ணை மூடினேன், அப்படியே தூங்கிட்டேன். ஆனா உங்க பாட்டி சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமான. ஓஹோ, பல்லவன். கபிலன்